Welcome to this lecture on problems on Fourier transform, inverse Fourier transform and Parsells identity. இன்னைக்கு கிளாஸில் Fourier transform, inverse Fourier transform, Parsells identity இதை மூணையுமே அப்ளை பண்ணுற மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 16 மார்க் ப்ராப்ளமாக வரும். Fourier transform f of s equal to Fourier of f of x 1 divided by root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx into dx. f small x ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா Fourier transform என்ன பண்ணுன்னா அதை in terms of s ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றும். இன்வர்ஸ் Fourier transform இருக்கிறது கேபிட்டல் f ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஸ்மால் f மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸ் Fourier transform. தென் Parsells identity மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க. இது Parsells ஐடென்டிட்டி. உங்களுக்கு மாடுலஸ்னால் என்னென்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் மாடுலஸ் ஆஃப் -2ன்னு எழுதணுன்னா அது என்ன ஆன்சர் கிடைக்கும்? +2. இதுவே மாடுலஸ் ஆஃப் +2 கொடுத்தாலும் என்ன ஆகும்? 2ன்னு தான் கிடைக்கும். மாடுலஸ்ன்றது கொடுக்கக்கூடிய வேல்யூவை பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றுறது. இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ மாடுலஸ் ஆஃப் 3ன்னு தரேன்னா இருக்கிறது ஆல்ரெடி 3யாக தான் இருக்குது, அது எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் தரும். இதுவே நான் -3ன்னு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? +3ன்னு கிடைக்கும். மாடுலஸ்ங்கிறது இப்போ அது ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் ஒரு நெகட்டிவ் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் நம்பராக கிடைக்கும். Find the Fourier transform of f of x 1 if modulus of x strictly less than a, where a is a positive real number. Hence deduce that integral 0 to infinity sin t into dt equal to pi by t and integral 0 to infinity sin t by t the whole square into pi by 2. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கையில் ஆன்சர் ஏற்கனவே அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆன்சர் வரணும்னா π/2ன்னு இந்த ஆன்சர் வரணும். இந்த இன்டெக்ரலுக்கு அடுத்ததுக்கு +π/2ன்னு தரும். இது நம்மளுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபைனலாக இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கும் பொழுது ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளத்தில் என்னென்ன சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏ. இதுக்கான மீனிங் வந்து என்ன? இப்போ நான் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடுலஸ்ன்றது வந்து என்ன, நீங்கள் ஒரு நெகட்டிவ் நம்பரை கொடுத்தா அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக மாற்றும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து ரியல் லைன். நடுவில் 0 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். 0 1 2 3, லெஃப்ட் சைடில் -1 -2 -3ன்னு இருக்குது. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இதனுடைய மீனிங் என்ன? இந்த ரியல் நம்பரில் எந்த இன்டர்வல்லேருந்து அதை எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா 1னுடைய மதிப்பை விட கம்மியாக இருக்கும். நான் மீன் இன்னொரு டைம் என்னுடைய கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த ரியல் நம்பரில் எந்த நம்பர்லாம் கொடுத்தா அதனுடைய வேல்யூ மாடுலஸ் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் அந்த இப்போ 1 இருக்கா, 1 தாண்டி ரைட் சைடில் போகிறீங்க போனால் இப்போ 1.1ன்னு வருது. இப்போ 1.1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்குமா? மாடுலஸ் ஆஃப் 1.1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 1.1க்கு மாடுலஸ் இருக்கும்போது 1.1 வந்து 1 விட கம்மியாக இருக்காது. அதனால நம்ம 1 தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பக்கமாக போக முடியாது. சரி, -1க்கு இந்த சைடாக வந்து என்ன இருக்குது? -1க்கு இப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? -1.1. இதுக்கு மாடுலஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? அதே +1.1 1னுடைய மதிப்பை விட கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. 1.1ங்கிறது 1னுடைய மதிப்பை விட அதிகம். அதனால் என் லெஃப்ட் சைடில் நீங்கள் -1 தாண்டி இந்த சைடு போக முடியாது. அதே மாதிரி ரைட் சைடில் 1 தாண்டி இந்த சைடும் போக முடியாது. இப்போ -1க்கும் +1க்கு நடுவில் தான் நீங்கள் வேல்யூ எடுக்கணும். இப்போ -1 கொடுக்கலாமா சார்னா, இப்போ -1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1ன்னு வரும். அப்போ -1 விட்டுடணும். அடுத்து சரி, ரைட் ஹேண்ட் சைடில் 1 சப்ஸ்டியூஷன் பண்ணலாம்னா
1 சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது 1 ஸ்ட்ரிக்ட்லி லெசன் என்ன மாடலஸ் இருக்குமோ அதே 1 தான் வரப்போகுது, என்னது பாசிட்டிவ் நம்பர். 1 ஸ்ட்ரிக்ட்லி லெசன் 1ன்னு வரும். அதனால் -1 1 இதை இன்க்ளூட் பண்ணாமல் நடுவில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் தரலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் -0.8ன்னு இருக்குது. -0.8 which is strictly less than 1. ஏன்னா -0.8க்கு மாடலஸ் இருக்கும்போது 0.8 0.8 strictly less than 1 இருக்கும். சிமிலர்லி இப்போ இந்த இடத்துல 0.7 இருக்குன்னா 0.7 ஆல்ரெடி a பாசிட்டிவ் நம்பர், மாடலஸ் ஆஃப் 0.7 strictly less than 1. அப்போ நான் எப்படி சொல்லணும்னா மாடலஸ் ஆஃப் x strictly less than 1 எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கும், -1ஐயும் 1ஐயும் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எந்த நம்பரை கொடுத்தாலும் உங்களுக்கு அதனுடைய மதிப்பு கண்டிப்பாக 1 விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த ரியல் லைனில் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1ன்னு நான் சொல்கிறத இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம், -1 விட்டுடணும், +1 விட்டுடணும், நடுவில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும். இதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல். தட் மீன்ஸ் தட் -1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1, -1 இன்க்ளூட் ஆகாது, 1 இன்க்ளூட் ஆகாது. சரி, அப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2ன்னு இந்த கேள்வி வந்ததுன்னா எந்த வேல்யூலாம் கொடுத்தா 2 விட மதிப்பு கம்மியாக இருக்கும். இப்போ -2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா -2.1 மாடலஸ் இருக்கும் பொழுது +2.1ன்னு வரும். அதனால் -2க்கு இந்த சைட் போக முடியுது. அதே மாதிரி +2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது 2.1க்கு மாடலஸ் இருக்கும் பொழுது வேல்யூ 2.1. அதனால் 2 தாண்டியும் போக முடியும். அப்போ -2க்கும் +2க்கு நடுவில் தான் வேல்யூ வந்து இருக்கும். அதனால் -2 strictly less than x strictly less than 2. இதான் வந்து மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2க்கான வேல்யூ. இப்போ இன் ஜென்ரல் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏன்னு வந்ததுன்னா அதை எப்படி அதெல்லாம் F11ல் f -a strictly less than a, which means that நீங்கள் -aவை விட்டுடணும், அதேமாதிரி +a -aவுக்கும் +aவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எந்த நம்பரை கொடுத்தீங்கனாலும் மாடலஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். இது வந்து ஜென்ரலைசேஷன். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் 1 மாடலஸ் ஆஃப் எக்ஸ் 2ன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும், இப்போ உதாரணத்துக்கு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 5 இருக்குதுன்னா எந்த மதிப்பெல்லாம் கொடுத்தா வேல்யூ 5 விட கம்மியாக வரும், -5லேருந்து +5 வரைக்கும். நான் ஏன் இதை பற்றி இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துலேயுமே இது மாதிரியான இன்டர்வல்ஸ் வந்து நிறைய இடத்துல வரும். அப்போ ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்டர்வலை மட்டும் எடுக்கிறாங்க, இதை மட்டும் ஏன் இன்டகிரேட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம். அதை பற்றி தான், அதனால தான் உங்களுக்கு நான் இதை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். இந்த 2 இதுவும் அதான் மெயின் ரோலாக பார்க்க போகிறோம். இப்போ the given function can be written as f of x 1 if -a strictly less than x a. இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏவை ஏன் இது மாதிரி எழுதியிருக்காங்கன்றது தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். -a strictly less than x strictly less than a. மற்ற எல்லா இடத்துலையும் 0. இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இப்போ இது ரியல் லைன் -∞ to +∞. இது ரியல் லைன். நடுவில் நம்மால் 0 இருக்கிறார். இந்த சைடு ஏ, இந்த சைடு வந்து -a. இப்போ ஏவா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 7னா இங்கே 7ன்னு இருக்கும், இங்கே -7. இந்த -aவிலிருந்து +a வரைக்கும் தான் தலைவர் வந்து வேல்யூ f of x = 1ங்கிற மதிப்பை எடுப்பார். மற்ற எல்லா இடத்துலையும் -∞ -a வரைக்கும்னா f of xனுடைய மதிப்பு வந்து 0. அதே மாதிரி ஏவிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் f of xனுடைய மதிப்பு வந்து 0. இதை நான் உங்களுக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா -∞ -a வரைக்கும் வரும்பொழுது அவனுடைய மதிப்பு 0. திருப்பணும் -aவிலேருந்து +a வரைக்கும் இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. உங்களுடைய மதிப்பு வந்து f of x = 1. அகெயின் ஏவை கிராஸ் பண்ணோன்னே இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி வச்சுக்கலாம். ஏவிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அகெயின் அதனுடைய மதிப்பு வந்து 0. அப்போ நீங்கள் எங்கே மட்டும்தான் நான் 0 இருக்கீங்கன்னா -aவிலிருந்து +a வரைக்கும் மட்டும்தான் வேல்யூ non-0, அதனுடைய மதிப்பு வந்து 1. மற்ற எல்லா இடத்துலையும் அதனுடைய வேல்யூ என்னவாயிடுது? 0 ஆகிடுது. அதனால் நம்மளுடைய இன்டெக்ரல் ஈவந்தோ -∞ +∞ வரைக்கும் இருந்தாலும் எது வரைக்கும் மட்டும்தான் சர்வைவல் ஆகும்?
-aவிலேருந்து +a வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அதனுடைய வேல்யூ வந்து நான் ஜீரோ, மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோ. அந்த ரீசனுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா -∞ to +∞ இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல -aவிலேருந்து +a வரைக்கும் மட்டும்தான் நான் எடுத்துருப்பேன். இதுதான் அதுக்கான ரீசன். ஏன்னா -aவிலேருந்து +a வரைக்கும் மட்டும்தான் நான் ஜீரோன்னு நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் அது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரியும். ரெண்டு நம்ம f(s)ன்னு எழுதினாலும் ஃபோரியர் ஆஃப் f(x)ன்னு எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். 1/√2π இன்டெக்ரல் -∞ to f(x) எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் i power sx into dx. இப்போ -∞ to +∞ எப்படி எழுதலாம்? -a to +a 1 into exponential of isx. உங்களுக்கு இது தெரியுங்களா? e power i theta equal to வந்து என்ன? cos theta plus i sin theta. cos thetaன்றது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், sin thetaன்றது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த e power isx எப்படி இருக்குன்னா cos sx, theta இருக்க வேண்டிய இடத்துல sx இருக்குது, அதனால் cos sx plus i sin sx. அகெயின் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல் பற்றி எழுதியிருக்கேன். அந்த நோட்ஸை வந்து எடுத்து பாருங்கள். இப்போ இன்டெக்ரல் -a to +a f(x) into dxன்னு இருக்குதுன்னா இதனுடைய மதிப்பு 0 ஆகும். எப்போ f(x) வந்து ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் f(-x)ன்னு கொடுத்தோன்னா எனக்கு -f(x)ன்னு கிடச்சிதுன்னா அது வந்து ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன். அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக வேல்யூ வந்து 0 ஆகும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதே -a to +a f(x) into dx equal to என்ன எழுதலாம்னா 2 times integral 0 to a f(x) into dx. எப்போனா அது ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன். f(-x)ன்னு நான் கொடுத்தாலும் எனக்கு f(x)ன்னு தான் கிடைக்கும். அது மாதிரியான இடத்துல இன்டெக்ரல் 2 into 0 to a f(x) into dxன்னு எழுதிக்கலாம். இங்கே ஏவா என்ன இருக்குதுன்னா -a to +a. இது cos x வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், sin x வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஏன் cos x வந்து ஈவன் ஃபங்க்ஷன்? f(x) equal to cos x நான் எடுத்துக்கிட்டேன்னா x இருக்க வேண்டிய இடத்துல -x மாத்திரம். இப்போ f(-x) அப்படின்னு இந்த இடத்துல நான் cos(-x)ன்னு மாறும். cos of -θ equal to cos θ. அதனால் cos x, இப்போ cos x-னுடைய மதிப்பு வந்து f(x). f(-x)ம் f(x)ம் ஈக்குவல் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது x இருக்க வேண்டிய இடத்துல நான் -xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் மாறலைன்னா அது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இதுவே f(x) equal to sin xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ xன்னு இருக்க வேண்டிய இடத்துல -xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது f(-x) equal to sin of -x equal என்ன ஆன்சர் இருக்குங்கன்னா -sin sx which is equal to minus of f(x). x இருக்க வேண்டிய இடத்துல -xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனை மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணால் தான் இந்த f(-x) ஈக்குவல் ஆச்சுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். அதனால் sin ஆட் ஃபங்க்ஷன், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுட்ருக்கணும். இது இந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே cos x மட்டும்தான் சர்வைவல் ஆகும், sin x வந்து 0 ஆகும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தில். என்ன ரீசன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். அதேமாதிரி கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனும் உங்களுக்கு 0 ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரஃபாக சொல்லலை. அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் x இருக்க வேண்டிய இடத்துல -xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது f(x) கிடைக்கும். எங்கன்னா cos x இருக்க வேண்டிய இடத்துல. இதுவே f(-x)ன்னு கொடுத்தீங்கன்னா -f(x)ன்னு கிடைக்கும். அது sin x. பெரும்பாலும் sin x டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். நம்மளுக்கு யார் மட்டும்தான் இருப்பார்னா cos x மட்டும்தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் cos sx sin sx போயிடுறாரு. காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் வச்சு இந்த -a to +a எப்படி மாறுது? ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்டெக்ரல் 0 to a. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் cos nx into dx வந்து என்ன வரும்? sin nx/n. √2 sin sx/x. அப்பர் லிமிட் வந்து x equal to a, லோயர் லிமிட் வந்து x equal to 0. x இருக்க வேண்டிய இடத்துல ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் sin sa/s. இதுதான் இப்போ நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்.
அடுத்தது நவ் பை ஃபூரியர் இன்வர்ஷன் ஃபார்முலா இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு முதல் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இன்டெக்ரல் 0 to infinity sin t into dt ஈக்குவல் டு எப்படி π/2 வருதுன்றதை கண்டுபிடிப்போம். ரெண்டாவது ஆன்சரை வந்து பார்சல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதிட்டு 1/√2π. இப்போ எஃப் ஆஃப் எஸ் வந்து யார்? இந்த ஃபங்க்ஷன் இவர் தான் வந்து எஃப் ஆஃப் எஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். √2π sin sa/s cos sx e power minus i theta எப்படி எழுதலாம்? cos theta minus i sin theta cos sx minus i sin sx. அந்த √2π வெளியே எடுத்துகிட்டு வரணும். √2 கேன்சல் ஆகும். √π வந்து மதிப்பு பைன்னு வரும். 1/π integral -∞ to infinity sin sa/s. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் வந்து 0 ஆகிடும். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். காஸ் எஸ்எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். காசு வந்து என்ன ஃபங்க்ஷன்? இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா -∞ to +∞ இருக்கும். ஆனால் இந்த இடத்துல 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணி இப்போ 2/π integral 0 to infinity மாறும். அடுத்தது எனக்கு ஆன்சரில் என்ன மட்டும் தேவை? ஆன்சரில் இன்டெக்ரல் 0 to infinity sin t into dt வெறும் sin t டேர்ம் மட்டும்தான் இருக்குது. காஸ்னுடைய டேர்ம்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணலாம்? காஸ்னுடைய மதிப்பை 0 ஆக்கணும். இப்போ காசுனுடைய மதிப்பை 1 ஆக்கணும். காசை எப்படி மதிப்பு 1 ஆக்கணும்னா புட் x = 0 ரெண்டு சைடு. இப்போ இந்த சைடில் இது வரைக்கும் யார் வந்துட்டுருக்காருன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டுருக்கிறார். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு 0. எஃப் ஆஃப் 0ன்னா எனக்கு ஏற்கனவே கிளாஸ்னுடைய பிகினிங்கில் சொன்ன மாதிரி இங்கே 0 இருக்கும், இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும் வந்து வேல்யூ வந்து என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் = 1. இந்த -a to +a 0 இருக்கிறாரு. அதனால் எஃப் ஆஃப் 0னுடைய மதிப்பு வந்து 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேல்யூ 1ன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ எக்ஸுடைய மதிப்பு 0 ஆகிடுச்சு. காசுனுடைய மதிப்பு 0. காஸ் 0 வேல்யூ 1. 2/π இந்த 1 இந்த சைடு வரும்போது π/2ன்னு மாறிடும். இன்டெக்ரல் 0 to infinity sin sa/s. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஆனால் ஆன்சரில் என்ன தேவைன்னா இன்டெக்ரல் 0 to infinity sin t/t into dtன்னு தேவை. அப்போ என்னென்ன மாற்றலாம்? ஏனுடைய மதிப்பு 1ன்னு கொடுத்துடலாம். எஸ் இருக்க வேண்டிய இடத்துல டீன்னு மாற்றினோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இன்டெக்ரல் 0 to infinity sin t/t into dt = π/2. இப்போ பார்சல்ஸ் ஐடென்டிட்டி -∞ to infinity modulus of f of x square into dx equal to -∞ to infinity modulus of f of s square into ds. இதில் f of x எதிலிருந்து எது வரைக்கும் மட்டும்தான் நான் 0? -aவிலிருந்து +a வரைக்கும் நான் 0. இந்த சைடு இன்ஃபினிட்டி வரும், இந்த சைடு வந்து -∞ வரும். அதனால் f of xக்கு மட்டும் -a to +aன்னு எழுதியிருப்பேன். f of s வந்து -∞ +∞ வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா எஃப் ஆஃப் எஸ்க்கான லிமிட்ஸ் வந்து அவங்க கொடுக்கல ப்ராப்ளத்தில். எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு 1. இப்போ 1 வெளியே எடுத்துகிறோம். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ்னு வருமா? மேலே +a கீழே -a. லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது a, லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு -a, -a × -a +a, ஆன்சர் வந்து 2aன்னு கிடைக்கும். எங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ √2/π இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுமாங்கன்னா +2/πன்னு வரும். 2/π வெளியே வந்துடும். இன்டெக்ரல் -∞ to infinity sin sa/s the whole square into ds. இது இப்போ என்ன ஃபங்க்ஷன்னா இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் = x² இருக்குதுன்னு வச்சு நீங்கள் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா x², எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல -x சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? -x the whole square +x². அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக மாறுது. அதனால் இது அகெயின் திருப்பின ஒரு 2 இங்கே 2/πன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே மாறி இருக்கும். 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 4/π. -∞ to +∞ எப்படி எழுதுறேன்னா இன்டெக்ரல் 0 to infinity பிகாஸ் ஆஃப் த ரீசன் இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஈவன் ஃபங்க்ஷன் இருக்க வச்சது தான். எதனால் ஈவன் ஃபங்க்ஷன்? அதை ஸ்கொயர் பண்ணுறதுனால அது ஈவன் ஃபங்க்ஷனாக மாறி இருக்குது. ஸ்கொயர் நாம் பண்ணலை, ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்குது.
into ds. 4 by pi into 0 to infinity sin sa by s the whole square into ds. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை மாற்றணும். என்னென்னலாம் மாற்றணும்? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1னும் எஸ் இருக்க வேண்டிய இடத்துல டீன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் sin t by t the whole square. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ஏன்னு இருக்குது. இப்போ ஏ இருக்க இடத்துல 1ன்னு வச்சுன்னா 2. 4 by pi எப்படி மாறும்னா பை பை 4ன்னு மாறும். 2க்கு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா பை பை 2ன்னு ஆன்சர் வந்து கிடச்சிரும். புரியுதுங்களா? இந்த 4 by pi வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஏனுடைய மதிப்பு 1, அதனால் 2 into பை பை 4 கேன்சலேஷன் ஆகும்போது பை பை 2ன்னு கிடைக்கும். நாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ அந்த ஸ்லைட்ஸ்லாம் எதுலேருந்து இருக்குன்னா ஸ்லைட்ஸ் மேனியா. நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த ஸ்லைட்ஸ் மேனியா, ஸ்லைட்ஸ் கார்னிவல் இதெல்லாம் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Thank you so much for your listening.